பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆணி மாதம் 20ஆம் தேதி 5/7/2015 மன்மத வருடம். நேற்றைய தினம் குரு பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பிரவேசித்திருக்கிறார். அதற்கு மேஷராசிக்கான பலன்களை தெரிவித்திருந்தோம். தற்போது ரிஷபராசிக்கான பலன்களை சொல்ல இருக்கிறோம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணியுடைய 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பகவான் என்ன செய்யப் போகிறார், நல்லது செய்யப் போகிறாரா என்ன என்பதை பற்றி சொல்ல இருக்கிறோம். ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதாவது கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு செல்கிறார். அந்த ரிஷபராசி நேயர்களுக்கு 8க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் தற்போது 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதாவது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு செல்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம் தாயாரை குறிக்கும். வண்டி வாகனங்கள், மாணவ மாணவிகளுக்கு +2 ஸ்டடீஸ், ஹையர் ஸ்டடீஸுங்கிறது +2 ஸ்டடீஸை குறிக்கும். இது சம்பந்தப்பட்ட இடங்களை குறிக்கக்கூடிய இந்த 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் செல்கிறார். நான் முன்பே சொன்னது போல குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடம் சற்று பாதிப்படையும். பார்க்கக்கூடிய இடங்களுக்குத்தான் அவருடைய பார்வையினால் நன்மைகள் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருந்தோம். அதே போல் சுகஸ்தானத்திற்கு குரு பகவான் வருவதால் தங்களுடைய சுகத்திற்கு சற்று குறைவு ஏற்படலாம். அப்படி தங்களுடைய சுகத்திற்கு குறைவு ஏற்படவில்லை என்று தெரிந்தால் உங்களை அந்த சுகத்தை கெடுக்காமல் இருப்பாரேயானால் உங்களது தாயாருக்கு ஏதேனும் தொந்தரவுகள் கொடுத்து அதன் மூலம் அதனை தீர்க்கலாம். அந்த பிரச்சனையை அப்படி சால்வ் பண்ணலாம். ஏதாவது 2ல் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட கடந்த ஓராண்டு காலமாக 3ஆம் இடத்தில் இருந்தபோது இருந்து வந்த ஒரு கவலை, ஒரு பயமானது இப்போது உங்களுக்கு நீங்கள் பெறும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லிக்கலாம். அந்த இது வர்றதுங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிக்கலாம். அப்படின்னா அந்த இது எதுக்கு சொல்கிறோம்னா, இப்போ 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருவதனால மாணவர்கள்லாம் +2 படிக்கிற மாணவர்கள் இந்த வருடம் +2 எழுத போகிறாங்கன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் சற்று எச்சரிக்கை உணர்வோடையும் ஜாக்கிரதையாக கொஞ்சம் படித்து முன்னேற்பாடாக நல்லா இதாக இருந்தாங்கன்னா அதிக மதிப்பெண்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கும். அந்த எச்சரிக்கை உணர்வு இல்லை என்றால் மார்க்கு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எச்சரிக்கையோடு நல்ல முயற்சி எடுத்து படித்தா நல்ல மார்க் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஈஸியாக இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி வர்றதுனால மாணவர்களுக்கு கண்டிப்பாக கல்வியில் ஒரு தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வரும். அதனால் அதில் கண்டிப்பாக எச்சரிக்கை உணர்வோடு அவங்க படித்து இது பண்ணாங்கன்னா அந்த இதை ஈஸியாக முறியடிச்சிடலாம். விதியை மதியால் வெல்லலாம் என்பது போல் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருந்தோம்னா அதிலிருந்து விலகி நல்ல மதிப்பெண்கள் பெற்று மேலே அடுத்த கட்ட இதுக்கு படிக்கிறதுக்கு நம்ம நல்ல நிலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, இந்த நாளில் ஒரு குரு 5ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ 8ஆம் வீட்டை பார்க்கும்போது இது வரைக்கும் உடல் ரீதியாக அதாவது போன வாட்டி தொந்தரவு, ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் அதை போலலாம் இருந்திருந்தாங்கன்னா ரிஷபராசினியர்கள் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டு, ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ்லேருந்து விடுபட்டு கொஞ்சம் சுகத்துக்கு குறைவு ஏற்படாமல் நல்லதாக இருக்கிறதுக்கு சான்ஸு இது போல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த 8ஆம் இடம்ங்கிறது சொல்லக்கூடியது நேம் அண்ட் ஃபேம், புகழும் இதுவும் சேர்த்து கொடுக்குற இடம். ஸோ அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நல்ல இது செஞ்சு நீங்கள் ஒரு நல்ல பேர் அவார்டு வாங்கணும்னு அது போல் எய்ம் பண்ணி வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து வேலை செய்யக்கூடிய அந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு அவங்க இந்த வருஷம் கொஞ்சம் முயற்சின்னு எடுத்தாங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும். ஒரு அவார்டு அது போல் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நல்லா இருக்குது. அதை இந்த காலத்தை நல்ல விதமாக அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறோம். அதை போல் நாளில் வரும் குரு 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறார். ஸோ 10ஆம் வீட்டை பார்க்குறதுனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இதுவரை இருந்து வந்த
தொழிலில் இதுவரை இருந்து வந்த தொய்வு நிலை மாறி சற்று கொஞ்சம் நல்ல லாபகரமான தொழிலாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ ஏதாவது ஒரு டல்லாக இருந்துச்சுன்னா அந்த தொழில் வந்து இதாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சான்சஸ் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான இதாக இருக்குது. அதே போல் வேலையில் ஏதாவது மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை போல் இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால தொழில் மாற்றங்கள் அதை போல் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே போல் ஆன்மீக பணிகளில் ஈடுபட விரும்புபவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டால் ஆன்மீக பணிகளில் ஈஸியாக ஈடுபடலாம். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுன்னு நினைக்கிறவங்க இந்த பீரியடை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஆன்மீக பணியில் முன்பே இருக்கிறவங்களாக இருக்கவங்கன்னா அந்த ஆன்மீக பணியில் அவங்களுக்கு ஒரு நல்ல கௌரவம் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல கௌரவம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் 9ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால விரயங்கள் தடுக்கப்பட்டு செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். செலவுங்கிறது இதில் ஒரு கட்டுக்குள்ளே வரும். மெயினாக அதுக்கடுத்தால பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல விதமாக தூக்கம் வரும். முதல்ல என்ன தூக்கத்தை பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. மனிதனுக்கு முக்கியமாக தேவையானது தூக்கம். தூக்கம் இல்லைன்னா எல்லா உடல் ரீதியான எல்லா பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் தூக்கம் வருவதற்கு இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஓராண்டு காலம் நல்லா தூக்கம் வரும். கவலைப்படாமல் தைரியமாக நல்லா தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. அதே போல் ஆன்மீக ஈடுபாடு, கோவில் வழிபாடு இதிலெல்லாம் நல்ல நாட்டம் ஏற்படும். ஆக இந்த குரு பயிற்சியானது ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல பலனாகவே இருக்கிறது. ஆனால் மற்ற கிரகங்களான சனி 7இல் இருப்பதாலும் ராகு கேது 3 9இல் இருப்பதாலும் சில தொந்தரவுகள் கலந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் இந்த குரு பயிற்சி எப்படி எடுத்துக்கணும்னா இனிப்பும் கசப்பும் கலந்த ஒரு விருந்தாக உங்களுக்கு இருக்குங்கிறதுல ஒரு ஐயப்பாடு இல்லை. அதை போல் இருக்குங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணால் முருகன் வழிபாடு நீங்கள் தவறாமல் பண்ண வேண்டும். முருகன் வழிபாடு செய்ய உங்களது வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லி உங்களுக்கு எல்லா வளங்களும் பெற எல்லாம் வல்ல முருகப்பெருமானை உங்களோடு சேர்ந்து நானும் வழிபட்டு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி.